சீமானுடைய தம்பிகளும் சரி சீமானும் சரி ஒரு சாதாரண விஷயத்துக்கே விஜயை போட்டு அடியன்னு அடிச்சிட்டாங்களே. அப்போ நேரடியாக சீமான் சொன்னது தவறுன்னு சொன்னார்னா அவங்க எப்படி விடுவாங்க? அப்போ இன்னும் எதிர்ப்புகள் பலமாக இருக்கும். அதை நம்ம சமாளிக்க முடியுமா முடியாதா இப்படின்னு பல விஷயங்களை அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் சரி அந்த ஏரியாவுக்கே போக வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்கார். அது சரியில்லைங்கிறேண்ணா. கருத்தை நீங்கள் சொல்லணும். அது சீமான் சொன்னா என்ன, சீமானுக்கு அண்ணன் சொன்னா என்ன, உங்களுக்கு ஒவ்வாத கருத்து நீங்கள் உடன்படாத கருத்துன்னா அப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ தானே நீங்கள் ஒரு சரியான அரசியல் தலைவராக இருக்க முடியும். இன்னொன்று பெரியார் குறித்து பேசுகிறது சீமான் பேசுவதை இன்றைக்கி ஒரு 90% பேர் ஏற்றுக்கல. அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் சரின்னு வேணால் சொல்லாமே தவிர இங்கே இந்த மண்ணில் பெரியாரை இழிவுபடுத்துவதை பெரியாருக்கு தொடர்பில்லாத ஒருத்தன் கூட சகிச்சுக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது பெரியாருடைய கட் அவுட்டை வச்சு பெரியார் புத்தகங்களை படின்னு சொல்லி ஒருத்தர் பெரியார் படங்களுக்கெல்லாம் மாலை போடுற ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்காருன்னா என்ன கணக்கில் வச்சுக்கிறது?